இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட ஹாம்ஸ்டரோட டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம பாண்டாவுக்கு டெய்லியும் காலையில் எடுத்து நம்ம கையில் உட்காந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு தான் இருப்போம். ஸோ பாண்டாவை மட்டும்தான் வருவார். பாண்டா மட்டும் நான் வெளியே தூக்கி வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் எப்போவுமே. ஸோ ஏன்னா ஃபீமேல் வந்து வரமாட்டான். சரி அவளை விட்டுட்டு நம்ம வந்து மேல்னால் பாண்டா. ஸோ இவனுக்கு நான் பாண்டான்னு பேர் வச்சுருக்கேன். பேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நான் பாண்டாவை தூக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே வச்சு விளையாண்டுருக்கேன். ஸோ இவங்களுக்கு இன்றைக்கி என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு குக்கும்பரு ஸோ இதெல்லாம் கொடுக்கலாம்னு ஒரு ஆசை தான். ஆனால் இப்போதைக்கு கிளைமேட் அவங்களுக்கு சரியில்லை. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்வீட் கார்ன் வாங்குறது தான் ஃபஸ்ட்டு கடைக்கு போனோம். ஃபஸ்ட் கடையில் இல்லை. ஸோ அதனால் செகண்ட் கடையில் வந்து பார்த்தா ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு. ஸோ எங்கள் ஊரில் வந்து இது 30 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ ஒரு பீஸ் 30 ரூபா. ஸோ உங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு 30 ரூபா ஓகே தான். ஒரு டைம் எல்லாம் 2 நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக அவங்களுக்கு தேவையான சைஸில் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது பெருசாலாம் சாப்பிடாது. கொஞ்சமாக கொடுத்து பார்த்தா மேல் மட்டும் தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றான். ஸோ நான் வந்துட்டு இது ஹாம்ஸ்டர் சீரீஸாக போடலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன். அடுத்தது இவனுக்கு கேஜ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வந்துட்டு நான் இதுக்கு அடுத்தது கேஜ் எப்படி மேக் பண்ணுறேன்னு அவங்களுக்கு சொல்கிறேன். டாட்டா பை பாய்.